السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة فعلم ما في قلوبهم فأنزل السكينة عليهم وأثابهم فتحا قريبا. وقال أيضا جل شأنه: إنا فتحنا لك فتحا مبينا. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட பாடத்தில் சூரத்துல் ஃபத்ஹ் ஓதப்பட்டிருக்கிறது. ஃபத்ஹ் என்று சொன்னால் வெற்றி என்று பொருள். இந்த சூறாவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உங்களுக்கு நாம் தெளிவான வெற்றியை தந்தோம் என்று குறிப்பிடுகிறான். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த சூறாவிற்கு சூரத்துல் ஃபத்ஹ் என்று பெயர் வந்திருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, இந்த சூறா சொல்லக்கூடிய செய்திகளிலே மிக முக்கியமான ஒன்று, இந்த ஃபத்ஹ் என்றால் என்ன என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது ஹுதைபியா உடன்படிக்கை சம்பந்தமாக பேசுகிறது. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உங்களுக்கு நாம் தெளிவான வெற்றியை தந்தோம் என்று அல்லாஹ் சொல்வது அது ஃபத்ஹு மக்கா என்றும் அது ஹுதைபியா உடன்படிக்கையை குறித்து என்றும் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, இந்த சூறாவின் தொடரில் நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன், முஃமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, மரத்தின் அடியில் இருந்து உங்களுக்கு அவர்கள் பைஅத் செய்தார்கள் என்று, அப்படிப்பட்ட முஃமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன நிகழ்வு என்று சொன்னால், நாம் ஹுதைபியா உடன்படிக்கை நிகழ்வு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவை காண்கிறார்கள். அந்த கனவிலே அவர்களும் சஹாபாக்களும் மக்கா நகருக்கு செல்வதைப் போல, கஅபாவின் சாவி அவர்களுக்கு கிடைப்பதைப் போல, உம்ரா செய்வதைப் போல, தவாஃப் செய்வதைப் போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்கிறார்கள். இதை சஹாபாக்களிடத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வழமை உண்டு. சுபூஹ் தொழுகைக்கு பிறகு சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, யாராவது ஏதாவது கனவு கண்டிருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். யாரும் கனவு கண்டிருந்தால் அதற்கான விளக்கத்தை சொல்வார்கள். அதே போல தான் கண்ட கனவை சொல்லி அதற்கும் விளக்கம் சொல்வார்கள். அதே போல காலையிலே தன்னுடைய கனவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதற்கு விளக்கத்தையும் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நாம் எல்லாம் ஹஜ் செய்து உம்ராவிற்கும் தவாஃபிற்கும் செல்ல போகிறோம். நாம் கஅபாவை பிரிந்து வந்தவர்கள். மக்கத்து சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களின் சொந்த ஊரை விட்டு வெளியாக்கப்பட்டு மதீனாவிற்கு வந்திருக்கிறார்கள். கஅபத்துல்லாஹ் அவர்களின் மனதில் என்றும் பதிந்திருந்த ஒரு ஆலயம். கஅபாவோடு ஒன்றிணைந்து இருந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு வெளியேறும் பொழுது திரும்பி திரும்பி கஅபாவை பார்த்து விட்டு சென்றார்கள். திரும்பி திரும்பி பார்த்தார்கள். கஅபாவே, மக்காவே, உன்னை விட்டு இந்த மக்கள் வெளியாக்கவில்லை என்றால் நான் வெளியே சென்றிருக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியாமல் வெளியே போகிறாங்க. கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட மக்கா நகருக்கு நாம் திரும்பி செல்கிறோம். அதனுடைய பொக்கிஷங்கள், அதனுடைய சாவிகள் ஆட்சி நம்முடைய கையிலே கிடைக்கிறது. உம்ராவும் தவாஃபும் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை நினைத்து சஹாபாக்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியிலே இருக்கிறார்கள். இப்பொழுது பயணம் கிளம்புகிறது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்காய்தா மாதத்தில் இந்த பயணம் நடைபெறுகிறது. மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி செல்கிறார்கள். செல்லும் வழியில் துல்ஹுலைஃபாவிலே இறங்கி இஹ்ராம் கட்டிவிட்டு தொடர்ந்து பயணம் செய்கிறார்கள். ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு, அந்த பகுதிக்கு வந்து விட்டார்கள். இதற்கிடையிலே எதிரிகள், மக்கத்து குறைஷிகள் இதை குறித்து அறிகிறார்கள். மக்காவுக்கு முஹம்மதும் அவருடைய பட்டாளங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் என்பதாக கேள்விப்பட்டு அவர்களை மக்காவிற்குள் என்றும் நாம் நுழைய அனுமதித்து விடவே கூடாது என்று அவர்கள் உறுதி எடுத்துக்கொண்டு இந்த படையை தடுப்பதற்காக அவர்கள் வந்து வருகிறார்கள். சுமார் 1400 அல்லது 1500 சஹாபாக்கள் இருப்பதாக வரலாறுகள் நமக்கு குறிப்பிடும். இவர்கள் செல்ல அங்கிருந்து எதிரிகள் வந்து இவர்களை தடுக்க முனைகிறார்கள். இப்படி இருக்க இந்த ஹுதைபியா என்ற இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து வருகிறார்கள். காஃபிர்களும் வந்துடுறாங்க. அந்த தரப்புலையும் சிலர் வர்றாங்க. வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். குறிப்பாக உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க வராங்க. வந்து பெருமானார் இடத்துல அவங்க பேசுகிறாங்க. பேசும் பொழுது இந்த ஹுதைபியாவுடைய வரலாறுகள் நமக்கு ஏராளமான பாடங்களை கற்றுத்தருகிறது. அவங்க பேசும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய தாடியில் அப்படியே கை வச்சுக்கிட்டே பேசினாங்களாம்.
உடனே பக்கத்தில் இருந்த முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு தன் கையில் இருந்த வாளால் ஒரு தட்டு தட்டினார்களாம், ரசூலினுடைய தாடியின் மீது நீ கை வைக்காதே, கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று. யார் இந்த முகீரா என்று சொன்னால் உர்வத் இப்னு மஸ்ஊத் அவர்களுடைய சகோதரருடைய மகன்தான். பெருமானாரின் மீது அவர்கள் வைத்திருந்த கண்ணியம், பெருமானாரின் மீது நீ கை வைக்காதீர்கள் என்று சொல்லி தட்டுகிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, அப்படி பெருமானார்ட்ட அவங்க பேசுகிறாங்க. பேசிய உர்வத் இப்னு மஸ்ஊத் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ குறைஷி தரப்பிலிருந்து வந்தவர்கள் அவங்க குறைஷிகள்கிட்ட போய் சொன்னாங்க, நான் கைசரை பார்த்திருக்கிறேன், நான் கிஸ்ராவை பார்த்திருக்கிறேன், பல மன்னர்களை பார்த்திருக்கிறேன், வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா ரஅய்து அஹதன் மின் முலூக், எந்த மன்னரையும் நான் பார்க்கவில்லை, அவருடைய நண்பர்கள் கண்ணியப்படுத்துவதை பார்க்கவில்லை. மா யுஅல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய நண்பர்கள் இவர்களை எப்படி கண்ணியப்படுத்துகிறார்களோ அப்படி ஒரு கண்ணியத்தை யாரையும் படுத்தி நான் பார்க்கவில்லை. எப்படி கண்ணியப்படுத்துகிறார்கள்? வல்லாஹி இன்னஹம நுகாமதன், அவங்க காரலை உமிழ்ந்தால் அது ஒருவருடைய கையில் தான் விழுகிறது. அவர்கள் காரலை விமிழ்ந்தால் அது ஒருவருடைய கையில் தான் விழுகிறது. அதை எடுத்து தன்னுடைய முகங்களிலும் உடல்களிலும் அவர்கள் தேய்த்துக் கொள்கிறார்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளையிட்டால் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் விரைந்து செல்கிறார்கள். இவர்கள் ஒது செய்தால் அந்த தண்ணீருக்காக அவர்கள் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள் என்று இப்படி ஒரு தலைவரை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை என்று உர்வத் இப்னு மஸ்ஊத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே சொல்வார்கள். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட நேரம் இப்பொழுது செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு அனுப்புகிறாங்க பேச்சுவார்த்தைக்காக. என்ன பேச்சுவார்த்தை? நாங்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு இப்பொழுது வந்திருப்பது உங்களோடு போர் செய்வதற்கு அல்ல, உங்களோடு போர் செய்வதற்கு அல்ல, நாங்கள் வந்திருப்பது உம்ராவிற்காக வந்திருக்கிறோம். மக்காவுக்கு வந்தால் உம்ரா செஞ்சுட்டு தவாப் செஞ்சுட்டு நாங்கள் போயிடுவோம், போர் செய்ய மாட்டோம் என்பதை சொல்வதற்காக அனுப்புகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் போகிறாங்க. போய் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு வச்சுக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே மரியாதையான ஒரு மனிதன், மக்களுக்கு மத்தியில் மரியாதையான ஒரு மனிதராக இருந்தார்கள் என்பதால் அவர்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இங்கே செய்தி வருது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதாக. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டுட்டாங்கிற செய்தி கிடைத்ததும், அதாவது ஒரு தூதுவராக அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் தனக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் அதற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சரியான முறையில் கொடுக்க வேண்டும் என்பது மரபு. அந்த அடிப்படையில் இந்த தூதுவராக அனுப்பப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் அழைத்து தயாராகுமாறு, இப்படிப்பட்ட நிலையிலே நாம் அவர்களை சந்தித்தே தீர வேண்டும் என்று தயாராகுவதற்கு பைஅத் கேட்கிறார்கள். எல்லாரும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு பையாத் வாங்குகிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது ஒரு மரத்தினுடைய அடியிலே அமர்ந்து அவர்கள் பையாத் வாங்கினார்கள். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இஸ் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்திற்கு கீழே அமர்ந்து உங்களுக்கு பையாத் செய்தார்களே அந்த முஃமின்களை திட்டமாக அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று சொல்கிறான். சுமார் 1400 அல்லது 1500 சஹாபாக்கள் அனைவரும் அங்கே பையாத் செய்கிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, இந்த பைஅத்தில் எவ்வளோ வேகமாக இருந்தார்கள் என்று சொன்னால் வரலாறுகள் குறிப்பிடும். சலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் பைஅத் செய்கிறாங்க. எப்படி பைஅத் செய்தார்கள் என்றால் 3 தடவை வந்து பைஅத் செஞ்சாங்களாம் வேகத்தில். அந்த பைஅத்தினுடைய நிகழ்வு துவங்கி ஆரம்பத்தில் வந்து பைஅத் செஞ்சாங்களாம். கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி வந்து பைஅத் செய்தார்களாம். திருப்பி வந்து 3வது முறை பைஅத் செய்தார்களாம், நான் மௌத்திற்கு தயாராக இருக்கிறேன் என்று. அவ்வளவு வேகமாக இருந்தார்கள் சஹாபாக்கள். கண்ணியமான பெருமக்களே, இப்படி இருக்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அங்கே மக்காவில் வந்து நாங்கள் இப்போ அவங்களாம் மஷூரா பண்ணிட்டு மக்கத்து குறைஷிகள், நாங்கள் இப்போ உங்களை அனுமதிக்க மாட்டோம், உம்ரா செய்கிறதுக்கு மக்காக்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு அனுமதி தரப்படாது, எனவே நீங்கள் திரும்பி சென்று விட வேண்டும், நீங்கள் வந்திருக்கிறீர்கள், எனவே நீங்கள் வேண்டாம் உம்ரா செஞ்சு தவாப் செஞ்சுட்டு போங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு மறுத்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாப் செய்யாமல் உம்ரா செய்யாமல் நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று மறுத்து விட்டார்கள். இப்பொழுது திரும்பியும் வந்து விடுகிறார்கள். அவங்க வந்துட்டாங்க. இப்போ மக்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த தரப்பிலிருந்து சுஹைல் அவர்கள் வந்தார்கள். அவங்களும் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியமான பெருமக்களே, அவங்க வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் சுஹைல் வந்து விட்டார். சுஹைல் என்று சொன்னால் ரொம்ப லேசுன்னு அர்த்தம். அல்லாஹ் நம்முடைய காரியங்களை லேசாக்கி வைப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ வந்து உட்கார்ந்துட்டாங்க, பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதனுடைய நிகழ்வுகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம்.
பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய நேரத்தில் ஒரு தரப்பினருக்காகத்தான் அந்த பேச்சுவார்த்தை அமைந்திருந்தது. அவர்கள் சொன்னார்கள், 10 வருஷத்துக்கு நம்ம 2 பேருக்கு மத்தியில் போர் நடைபெறக்கூடாது. அது ஒரு ஒப்பந்தம். 10 வருஷத்துக்கு 2 பேருக்கு மத்தியில் எந்த விதமான போரும் நடைபெறக்கூடாது. இன்னொரு ஒப்பந்தம் என்ன? உங்களில் இருந்து யாராவது முஸ்லிமாக இருப்பவர்கள் காஃபிராக மாறி மக்காவிற்குள் எங்களுடைய மதத்திற்குள் வந்து விடுவார்களே ஆனால் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் மக்காவிலிருந்து ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு வருவார்களே ஆனால் அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ஒரு தரபட்சமான செய்தி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள், ஒற்றுமைக்காக தன்னுடைய எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள் நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் அந்த செய்தியை உடனே ஏற்றுக்கொண்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தரபட்சமான ஒப்பந்தங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு அந்த ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. கண்ணியமான பெருமக்களே, வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள், சஹாபாக்களுக்கு அந்த நேரத்தில் 2 விதமான கவலைகள் அவர்களை மிகவும் சூழ்ந்து கொண்டது. ஒன்று, உம்ராவிற்கு செல்ல முடியவில்லையே என்ற கவலை என்றால், மற்றொன்று நாம் ஏன் இப்படி அவர்களுக்கு பணிந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள் சஹாபாக்கள். ஏன் பணிந்து போகணும்? ஏன்னா அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ள இல்லை. வேற வழி இல்லாமல் இப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, ஏற்றுக்கொண்டு தான் போகணும்னு நினைக்கல. சஹாபாக்கள் எல்லாம் தயாராக இருந்தார்கள். எதை வேண்டாலும் சந்திப்பதற்கு தயாராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட பைஅத் செஞ்சிருந்தாங்க. நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், சஹாபாக்கள் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை மிகப்பெரிய அளவில் வெளிப்படுத்தி காட்டிய தருணம் அது. கண்ணியமான பெருமக்களே, எனவே சஹாபாக்கள் 2 விதமான கவலையிலையும் இருந்தாங்க. ஒன்று, உம்ரா செய்ய முடியவில்லை என்ற கவலை என்று சொன்னால், மற்றொன்று இப்படி நாம் அவங்களுடைய ஒருதலைபட்சமான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று அதனுடைய உச்சத்தில் தான் நம்முடைய சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், அவங்கெல்லாம் நாமெல்லாம் ஹக்கில் சத்தியத்தில் இல்லையா? அவங்கெல்லாம் பாத்திலில் இல்லையா? அசத்தியத்தில் இல்லையா? ஆம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நம்மில் போரில் யாரும் ஷஹீதானால் அவர்கள் எல்லாம் சோனவாசிகள் இல்லையா? அவர்களில் யாரும் கொல்லப்பட்டால் அவர்கள் நரகவாசிகள் இல்லையா? ஆம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அவர்களுக்காக நாம் ஏன் கட்டுப்பட்டு போக வேண்டும் என்று வேகத்திலே கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக சொன்னாங்க, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அதை தான் நான் செய்வேன், மாற்றம் செய்ய மாட்டேன். உமர் தாத்தனும் வந்துடுறாங்க. இருந்தாலும் அவங்களால் தாங்க முடியல. திருப்பியும் போறாங்க. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. இதே கேள்வி அவங்கள்ட்ட திருப்பி கேட்குறாங்க. இதே கேள்வியை திருப்பி கேட்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொன்னாங்க. அவர்கள் ரசூலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்லிட்டாங்க. கண்ணியமான பெருமக்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் தான் மக்காவிற்கு இப்பொழுது செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே திரும்பி செல்லணும். ஆனால் எல்லாரும் இஹ்ராமில் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை அழைத்து, எல்லோரும் நீங்கள் கொண்டு வந்திருந்த ஹதியா நம்ம பிராணியை அறுத்து பலியிட்டுட்டு நீங்கள் இஹ்ராமை கலைந்து விடுங்கள். தலைமுடியை மொட்டை அடிச்சுட்டு அல்லது முடியை குறைத்து விட்டு இஹ்ராமை கலைந்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் யாருக்கும் மனசு இல்லை. எப்படி வரும்? கஅபாவை கண்டு கழிக்க வேண்டும் என்ற ஆனந்தத்திலே வந்த சஹாபாக்கள் இப்பக்கத்தில் வந்து இஹ்ராம் கட்டி பக்கத்தில் வந்த பிறகு தடுத்து நிறுத்தப்பட்டால் எப்படி அவங்களுக்கு மனசு வரும்? 2வது தடவை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 3வது தடவையும் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை உடனுக்குடன் அப்பொழுதே செய்யக்கூடிய பண்பு மிக்க சஹாபாக்கள். ஆனால் இன்றைக்கி வழி தெரியாமல், அவங்களால் முடியாமல், மனதை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு சஹாபி இளம்பையில் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்திருக்கிறாங்க. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு இருந்த கூடாரத்திற்குள் செல்கிறார்கள். அங்கே அவர்களோடு அழைத்து வந்திருந்த அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. கண்ணியமான பெருமக்களே, அந்த நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகான ஒரு அறிவுரையை சொன்னாங்க, ஆலோசனையை சொன்னாங்க. மனைவிமார்களுக்கு இது நல்ல படிப்பினை. கணவன் ஒரு கஷ்டத்திலே இருப்பாரே ஆனால், ஒரு நிலையிலே யோசனையில் இருப்பார்களே ஆனால், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்வது, அவர்களுக்கு கஷ்ட நேரத்திலே அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது ஒரு நல்ல மனைவியினுடைய பண்பு. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், அந்த மக்கள்கிட்ட திருப்பி போய் சொல்லிட்டுலாம் இருக்காதீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பிராணியை அறுத்து பலியிட்டு விட்டு நீங்கள் இஹ்ராமை கலத்துங்கன்னு சொன்னாங்க.
ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க. நேராக வந்தாங்க, அறுத்து பலியிட்டாங்க, தலைமுடியை குறைத்து விட்டு இஹ்ராமை கழுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் செய்து விட்டார்கள் என்றவுடன் எல்லோரும் செய்து விட்டார்கள். எவ்வளோ அழகான உபதேசம், ஆலோசனை. கண்ணியமான பெருமக்களே, இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு பின்னால் சஹாபாக்கள் ஹுதைபியாவிலேருந்து திருப்பி மதீனாவை நோக்கி திரும்புகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீ கனவு கண்டீங்கல்ல, எங்கள்கிட்ட நீங்கள் உம்ராவுக்கு போகிறோம், காபாவை பார்ப்போம் என்று சொன்னீர்கள் அல்லவா, பார்க்க முடியாமல் ஆகிவிட்டதே என்று வேதனையாக கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ஆறுதலாக சொன்னாங்க, இந்த வருஷம் நான் சொல்லல தானே, இன்ஷா அல்லாஹ் நாம் கண்டிப்பாக போவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். எனவே மதீனாவுக்கு திரும்பிட்டாங்க. பின்னால் ஒரு சஃபரில் இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொல்ல இல்லை. வேற ஒரு ஏதோ ஒரு கேள்வி நான் திருப்பியும் கேட்டேன், அவங்க பதில் சொல்லலை. மூணாவது தடவையும் கேட்டேன், அவங்க பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் விரும்பவில்லை, பதில் சொல்லவில்லை. நான் திருப்பி கேட்டுட்டேன் என்று நினைத்து கொண்டு இருக்கும்பொழுது ரசூலுல்லாஹ் என்னை அழைத்தார்கள். உடனே நான் பயந்து விட்டேன். என்னை குறித்து நான் இப்படி ரசூலிடத்திலே திருப்பி கேள்வி கேட்டேனே, இதை கண்டித்து எதுவும் குர்ஆனுடைய வசனம் இறங்கி இருக்குமோ என்று நான் பயந்து விட்டேன். ரசூலுல்லாஹ்ட்ட போய் நின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இன்று ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது, இது எனக்கு ரொம்பவும் சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே மிக விருப்பமான இது என்று சொல்லிவிட்டு இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா என்ற வசனங்களை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினார்கள். இது ஹுதைபியாவை குறித்தா என்று கேட்கப்படும் பொழுது ஆம் என்றார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஹுதைபியாவினுடைய நிகழ்வு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த வசனங்கள் இறங்குகிறது. நபியே, மிக தெளிவான வெற்றியை உங்களுக்கு நாம் தந்தோம், உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்கள் அனைத்தையும் நாம் மன்னித்தோம், உங்களுக்கு நேரான பாதையை காட்டினோம், உங்களுக்கு மிகப்பெரிய உதவியை நாம் செய்தோம் என்று வரும்போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் எல்லாம் சொன்னா, எங்களுக்கு என்னதுன்னு கேட்டாங்க. உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், லியுத்கிலல் முஃமினீன வல் முஃமினாத் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், முஃமினான ஆண்களையும் பெண்களையும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூனத்திலே நாம் நுழைவிப்போம், பாவங்களை மன்னிப்போம் என்ற வசனங்களை எல்லாம் அல்லாஹ் இறக்கிறான். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட நிகழ்வு ஹுதைபியாவினுடைய நிகழ்வு. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுத்து மிகப்பெரிய சண்டைகளை தவிர்த்துக் கொள்வதற்கு, போரை நிறுத்துவதற்காக அவர்கள் முனைந்ததன் காரணத்தினால் அல்லாஹ் சில ஆண்டுகளிலே, 2 ஆண்டுகளிலே ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். மிகப்பெரிய வெற்றியாக ஃபத்ஹு மக்காவை அல்லாஹ் கொடுத்தான். ஃபத்ஹு மக்கா கையிலே வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே மக்கா கிடைத்தது என்றால் எவ்வளவு பெரிய நிலை. ஆனால் அந்த நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் ரொம்ப பணிவோடு மக்காக்குள்ள போனாங்க. தங்களை மக்காவை விட்டு வெளியேற்றியவர்கள் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய கஷ்டங்களை தந்தவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள், கல்லாலும் சொல்லாலும் தாக்கியவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய சிறிய தந்தை ஹம்சா நாயகத்தை கொலை செய்தவர்கள் நிற்கிறார்கள், அவருடைய ஈரலை எடுத்து துப்பியவர்கள் நிற்கிறார்கள் என்று தன்னை கவிதைகளால் வசைப்பாடியவர்கள் நிற்கிறார்கள் என்றெல்லாம் நிற்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் அத்தனை பேரையும் பார்த்து கேட்டாங்க, இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம், என்ன நினைக்கிறீங்க? அவர்களும் சொன்னார்கள், நீங்க நல்ல சகோதரருடைய மகன். எப்படிப்பட்ட நேரம்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் வன்தும் துலகா, உங்களுக்கு இன்றைக்கு எந்த பழிவாங்குதலும் கிடையாது, நீங்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்றார்கள். கண்ணியமான பெருமக்களே, இந்த பண்பு தான் ஹுதைபியாவில் விட்டு கொடுத்த பண்பு தான், ஃபத்ஹு மக்காவிலே விட்டு கொடுத்த பண்பு தான், மன்னிக்கும் மனப்பான்மை தான் பல மக்களை, ஆயிரம் மக்களை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்தது, பெரும் தலைவர்களை இஸ்லாத்திற்குள் வந்து சேர்த்தது. கண்ணியமான பெருமக்களே, நாமும் அப்படிப்பட்ட பண்புகளை வளர்த்துக் கொள்வோமே ஆனால் நம்மை பார்த்தும் பலரும் இஸ்லாத்திற்குள் வருவார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பண்புகள் நல்ல குணங்களாக ஆகிவிட வேண்டும். அப்படி ஆகிவிட்டது என்றால் அந்த குணங்கள் நாளை நமக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை எடுத்து தரும். இந்த இஸ்லாம் நம்முடைய பண்புகளால், பல இறைநேசர்களுடைய நற்குணங்களினால் தான் இஸ்லாம் பரவியது. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல, சிறந்த நன்மக்களின் பட்ட மார்க்கம் என்பதை நாம் உணர்ந்து அப்படிப்பட்ட மக்களின் பட்டியலில் நாமும் வந்துவிட வேண்டும். நம்மை பார்த்து பலரும் ஹிதாயத்தை பெற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையும் ஃபத்ஹு மக்காவின் நிகழ்வும் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகளை ஏற்று நாமும் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. நல்ல குணங்களை நமக்கு தந்தல்வானாக. நம்முடைய சொல்லையும் செயலையும் அவன் அழகாக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.